அந்த நாளை அவர் பரிசுத்தமாக்கி இருக்கிறாராம். நம்மளை ஆசீர்வாதிக்க விரும்புகிறாராம். அந்த நாளில் நம்ம அவரோடு கூட பேசி கொண்டு இருக்கிறோம் என்று எந்த அளவுக்கு விரும்புகிறாரோ அதே போல அந்த நாளை நீங்க குடும்பமா உட்கார்ந்து பேசி கொண்டிருங்கள், உங்கள் சொந்த பந்தங்களோடு அழகாய் பேசி கொண்டிருங்கள் என்று சொல்லி தேவன் அந்த நாள் அமைதியா நீங்க உட்கார்ந்து பேசுங்க. தேவனோடு கூட நம்ம எப்படி பேசுறோமோ அதை அவரோட கூட பேசி முடிச்சதும் சொந்த பந்தங்களோடு உட்கார்ந்து பேசி, பிள்ளைகளோடு கூட, மனைவியோடு கூட, புருஷனோடு கூட பேசுங்க. அந்த நாளை நான் அமைதியா உங்களை இருக்க சொல்லியிருக்கேன். ஓய்வு நாள் அது, உங்களுக்கும் ஓய்வு நாள் தான் அது. நீங்க அந்த நாளையும் ஓய்வு எடுக்க வேண்டும் என்று அழகா எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை. இஸ்ரவேல் ஜனங்களோட பேசும் பொழுதே ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. இதே நீங்க உபாகத்துல படிக்கும் பொழுது, உபாகம் 5:12 நீங்க படிக்கும் பொழுது திருப்பியும் மோசே என்ன பண்றாருன்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். இப்படிலாம் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறாப்பா ஆண்டவர் என்று சொல்லி அதை திருப்பியும் அவர் ஞாபகப்படுத்துவார்.